பிறந்த நாளுக்கு அவங்க குட்டி குட்டி பிள்ளைங்க நாங்கள் சின்ன பிள்ளைங்க சேலை கட்டி தலையில் தோலில் பூ வச்சு தலையில் பூ வச்சு முன்னுக்கு அந்த ஸ்பெஷல் டே நமக்கு அந்த நாளுக்கு இந்த சர்ச்சில் முன்னுக்கு போய் டேபிள் போட்டுருக்கோம். டேபிள் ஃப்ளாக் வீசி தட்டு பிடிச்சி அப்புறம் கடைசி மத்தியானத்துக்கு அவங்ககிட்ட போவோம். மத்தியானத்துக்கு அவங்க வீட்டுக்கு போவோம், அம்மா வீட்டுக்கு. ஏமி காமிக்கலாம். காலையில் எனக்கு நான் ப்ரெசன்ட் வாங்கிட்டு அதை வாங்கி சோப்பு படம் எல்லாத்தையும் கொண்டு போய் அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. வருவோம் அதில் போய் காட்டி ஒரு அவங்ககிட்ட பேசி கொஞ்சம் நாங்களும் சும்மா தேட்டர் பண்ணி பேசிட்டு அப்புறம் சந்தோஷமா இருக்கும். இந்த சாமான் வாங்க நாங்களே தெரிந்து கொள்வோம். கபர் திறந்து போட்டுருவாங்க. இந்த சாமான் வேணும் சின்ன எடுத்துக்கிடுவோம். அவங்களுக்கு காட்டுவோம். போய் காட்டி அவங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷம் கொடுக்கும். அப்புறம் சின்ன ஜெபம் பண்ணி இன்னைக்கு சந்தோஷமான நாள் உங்களுக்கு, அதனால இன்னைக்கு பூரா நல்ல சந்தோஷமா இருக்கணும் சொல்லி வயசு எவ்வளோன்னு கேட்பாங்க. அப்போ நான் 5 வயசா இருக்கும், சின்ன பிள்ளையாட்ட சின்ன ஒரு 4-5 வயசுல போய் காட்டுவோம். போய் காமிச்சிட்டு அப்புறம் வீட்டுக்கு வருவோம். அந்த நாள் ரொம்ப சந்தோஷமான நாளா இருக்கும். 2 பேரும் ஒரு இடத்துக்கா போவோம். ஏமி காமிக்கல பார்த்துட்டு திரும்ப 2 மத்தியானத்துக்கு மேல ஒரு மிசிமா தங்க வீட்டுக்கு கூப்பிடுவாங்க. அவங்க வீட்டுல 2 நாய் இருக்கும். 2 நாய் கொண்டு அந்த அடிச்சுட்டு இருப்போம். அப்புறம் அவங்க வீட்டுல அம்மா வீட்டுல வளர்த்தாங்களோ? அம்மா வீட்டுல வளர்த்தவங்க மிசிமா அது அவங்க காப்பாற்றணும். உங்களுக்கு இப்ப வயசு என்னாச்சு? 92. உங்க பேரு? சுசி காருண்யா. அம்மா வச்ச பேர் தான். ஆமா, அப்ப வச்ச பேர் 5 நாள் குழந்தையா வந்தேன். சரி, 5 நாள் குழந்தையா இங்க வந்தேன். 5 நாள் குழந்தையா வந்தீங்க. இப்ப 92 வயசு. ஹாஸ்பிட்டல்ல பிறந்து இங்க பெரிய ஃபேமிலி அவங்களுக்கு வளர்க்க முடியும் சொல்லி இங்க கொடுத்தாங்க. ஃபெல்லோஷிப் ஹாஸ்பிட்டல்ல தான் பிறந்தீங்க? ஆமா, பிறந்து இங்க பெற்றோர் பெரிய ஃபேமிலி. சரி, உங்களுக்கு பூர்வீகம் சொந்த ஊரு? செட்டிமேடு. ஸ்ரீவைகுண்டம் இருக்காங்க. வேற ஏதாவது ஏமி அம்மாவுடைய உங்களுக்கு பிடிச்சது? ஏமி காமிக்கிறது நாங்க ஒரு விசேஷத்தை அன்னைக்கு தான் பார்க்க போவோம், இந்நாளுக்கு போக மாட்டோம். அப்ப அவங்களுடைய சாவு, அவங்க இறந்து போக போது அவங்க வீட்டில் பெரிய பரிவாரம் ப்ரொசேஷன் டோனவர் சபை எல்லாரும் அப்படியே வெள்ளை சேலை கட்டிக்கிட்டே எல்லாரும் போனோம். நாங்களே சின்ன சின்ன பிள்ளைக்கத்தான் எல்லாரும் அழுதுட்டு போட்டு பார்த்துட்டு போய் பார்த்தோம். அவங்களோட கல்லறை பார்த்துருப்பீங்கல்ல. இப்போ ரொம்ப இதாயிட்டு மழை பெய்யாததுனால அப்போ நல்ல சந்தோஷமா இருந்தது. அதுக்கு பிறகு அம்மாக்கிட்ட ஸ்பெஷல் டேஸ் தான் போவோம். மற்றபடிக்கு என்னாலும் பார்க்க போக மாட்டோம். ரொம்ப பேர் வெள்ளைக்காரரா அவங்ககிட்ட பேசுவாங்க. அவங்களுக்கு படுத்துருக்காங்க ரொம்ப நாங்கள் பார்க்க போக மாட்டோம். குறிச்ச நேரம் அவங்ககிட்ட போயிட்டு பார்த்து சந்தோஷமா இருக்கும். சரிம்மா, ரொம்ப மகிழ்ச்சி உங்கள்கிட்ட பேசினதுல. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். அவங்க கூட She likes to talk with everybody. என்ன